இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். எங்களை அன்பு செய்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை நாள்தோறும் கொடுத்து எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், அன்பே அனைத்திலும் சிறந்தது என்றும் அன்பில் நாம் வாழ வேண்டும் என்றும் அன்பு என்றால் என்ன என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகின்றது. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக அது உண்மையில் மகிழும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு அனைத்தையும் நம்பும், அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் என்றும், அன்பே நிலையானது என்றும், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றில் அன்பே தலை சிறந்தது என்று சின்னப்பர் அன்பை பற்றி தெளிவாக விளக்கி கூறுகின்றார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து எவ்வாறு வெளிவேடக்காரர்கள் பரிசேயர்கள் இயேசுவை தவறாக தீர்ப்பிட்டார்கள் என்றும் அவர் செய்த செயல்களில் குற்றம் கண்டார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உமது அன்பை உணர்ந்து நீர் விரும்புகிற நல்ல செயல்களை செய்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காக, நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கும் பொழுது நம் மன்றாட்டை அவர் கேட்பார். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.